ராசநாயம் அவர்கள், பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் கலையத்தில் இருக்கிறார். அவரை நாங்கள் இணைப்புக்குள் கொண்டு வருவோம். பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம், வாருங்கள். Praise the Lord, Rajini sister. Praise the Lord, நேயர்களே. பாருங்கள், வந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். 110 நாடுகளும் நாங்களும் அவளை அணிக்கிறோம் கேட்பதற்கு. God bless you, பாஸ்டர். ஆமென். நாங்கள் எங்களுடைய ஜீவனை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும், மக்களை ரட்சிப்பிட ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் ஒன்றான மெய்த்தேவனே, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு இன்மைக்கு பின்பு அந்த மறுமையில உம்மோடு அந்த மெய்த்தேவனோடு இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. உடைய கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்க என்னோடு இருந்து ஒவ்வொருவரையும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து, கேட்கிற காதுகளை கொடுத்து, மெய்யான தேவனை பற்றி கொள்ள, மதங்களை விட்டு, பாவத்தை விட்டு, சாபத்தை விட்டு, உலக காரியங்களை விட்டு அந்த மெய்யான ஒன்றான மெய்த்தேவனை தேடும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. உம்முடைய அந்த ஒன்றான இந்த மெய்த்தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடி இந்த உலகத்திலேயும் ஆசீர்வாதமாக இருந்து உண்மைக்கு பின்பு மறுமையில உம்மோடு கூட வாழுகிற வாழ்வை நாங்கள் ஒவ்வொருவரையும் அந்த பிசாசின் இடத்துக்கு மனுக்குலம் போகாதபடி ஒவ்வொருவரும் ரட்சித்து கொள்ள கிருபை செய்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமேன். பாருங்கள், இன்றைக்கு ஒரு மனிதன் இந்த உலகம் முழுவதை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை இழப்பானாக இருந்தால், அந்த ஜீவன் நரகத்துக்கு போகுமாயிருந்தால் அதனால அவனுக்கு ஒரு பலனும் இல்லை. நாங்கள் லூக்கா 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல பார்க்கும் பொழுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்ளுவான். பாருங்கள், இயேசுவினுடைய வார்த்தைகளை நம்பி நாங்கள் அவர்களுக்கு மிக மறுமையில இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு இயேசு வேண்டாம் என்று சொல்லி மரித்து மண்ணோட போய் பாருங்கள், பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துக்குள்ள போகிறது இயேசுவுக்கு விருப்பம் இல்லை. எல்லாரும் மதத்துல உள்ளவர்கள், பாவத்துல வாழுகிறவர்கள், சாபத்துல வாழுகிறவர்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனை இயேசு கிறிஸ்துதான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம். இயேசு நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியில ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்படவில்லை. அந்த இயேசு நாமத்தை பிடித்து கொண்டு நாங்கள் ரட்சிப்பை பெற்று அவரோடு கூட வாழுகிற வாழ்வு, இந்த வாழ்வுதான் நித்திய வாழ்வு. பாருங்கள், நாங்கள் தேவனுடைய வார்த்தையை குறித்து நாங்கள் வெட்கப்படுகிறதில்லை. ரட்சிக்கப்பட்டு அவரை ருசித்தவர்கள், சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இயேசு நல்லவர், பரிசுத்த ஆவியானவர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர், நன்மைகளை செய்கிறவர் தான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். பாருங்கள், நன்மைகளை மட்டும் செய்கிற அந்த ஒன்றான மெய்த்தேவனை விட்டு தீமையை செய்கிறவன் இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசாக இருக்கிறான். நன்மையான ஈவுகளும் பரிபூர்ணமான வரங்களும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒன்றான மெய்த்தேவனிடத்தில இருந்து வருகிறது. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள அந்த நாடுகளை பார்த்தால் பாருங்கள், வறுமை. நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த சோமாலியா தேசம் இன்றைக்கு வறுமையில வாழுகிறது. அங்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளார்கள். பாருங்கள், 99 விதமான மக்கள் இப்படி முஸ்லிம் மக்களாக வாழ்ந்து அங்கு அவர்கள் ஒருவர் இயக்கங்களாக, ஒருவர் கொலை செய்கிறவர்களாக
இப்படியாக இயேசுவே இல்லாத வாழ்வு, ஒரு பஞ்சத்துல வாழுகிற வாழ்வு, அந்த தேசம் ஒரு ஆசீர்வாதத்தை மழை இல்லாத நாடாக இன்றைக்கு 1.8 மில்லியன் குழந்தைகள் இன்றைக்கு நோய்களில வறுமையில வாடுகிறார்கள். ஏனென்று நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்த்தீர்களா இருந்தால் அங்கு இயேசு இல்லை. இயேசு இல்லாத தேசங்கள், இயேசு இல்லாத பிரதேசங்கள் பாருங்கள், அதுகள் வறுமையில போகும். ஆனால் தேவன் இன்று வரைக்கும் நல்லவராகத்தான் இருக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்கப்படுகிற தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இப்படியாக நாங்கள் அந்த மெய்யான தேவனை இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக் கொண்டுவிட வேண்டும். என்னதான் நாங்கள் இந்த உலகத்துல சம்பாதித்தாலும் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது நாங்கள் ஒன்றும் கொண்டு வரவில்லை. ஒன்றும் நாங்கள் எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போவது நாங்கள் செய்த இயேசுடைய நன்மைகளை, இயேசு எங்களுக்கு சொன்ன நன்மைகளை, உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், தண்ணீர் இல்லாதவர்களுக்கு தண்ணீர், இப்படியாக வியாதிஸ்தர்களை பார்க்க வேண்டும், ஜபிக்க வேண்டும். இப்படியாக இயேசுவின் ஊழியத்தை அவர் கற்றுத் தந்ததன்படி செய்யும் பொழுது அவர் எங்களை பரலோக ராஜ்யத்தில சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். என்னை குறித்தும் லூக்கா 9ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவரை குறித்து மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். எங்களுக்கு இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது, பலத்தை தருகிறது, சுகத்தை தருகிறது. பாருங்கள், தேவன் இந்த பரலோகத்தின் பலகணிகளை துறந்து அந்த தேசத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். காற்றை சிருஷ்டித்த தேவன். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12-13வது வசனத்திலேயும் பார்க்கும் பொழுது, பர்வதங்களை உருவாக்கினவர், காற்றை சிருஷ்டித்தவர் எங்களுடைய தேவன். இன்றைக்கு எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை தந்தவர் எங்களுடைய தேவன். நாங்கள் இந்த உலகத்துல என்னதான் ஓடி ஓடி பணத்தை உழைத்தாலும் எங்களுடைய தேவைகளை போதுமன்ற மனதோடு நாங்கள் வாழ வேண்டும். இருக்கிற பலத்தோடு நாங்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் அவருடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் பொழுது எங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் தருகிறவராக இருக்கிறார். உங்களை இன்னும் உயர்த்துகிறவனாக இருக்கிறார். பாருங்கள், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். பாருங்கள், இந்த உலக மக்கள் சம்பாதிக்கிற சம்பாதியத்தை போல நாங்கள் சம்பாதிக்க கூடாது. அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், எங்களுடைய ஐஸ்வர்ய சம்பந்தர். அவர் எங்களுடைய தேவன், ஐஸ்வர்ய சம்பந்தமா இருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நாங்கள் அவருக்காக ஊழியம் செய்யும் பொழுது இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடைய சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களாகவும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாகவும் எங்களுக்கு வருகிறது. பாருங்கள், சில மனிதர்கள் இந்த வேதாகமத்தை படித்து அவதை உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாக மாற்றிக் கொள்கிறார்கள். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பாருங்கள், இது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு உதவுகிறதாக இருக்கிறது. ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் தருகிறது. நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளை இந்த ரேடியோ கூடாக இந்த உலக நாடுகளுக்கு நாங்கள் அறிவிக்கும் பொழுது அது தேவனுடைய விதையை விதைக்கிறோம். தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த விதை இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல, அமெரிக்கா, கனடா போன்ற தேசங்களில பெரிய நிலத்தில அவர்கள் மிஷினரியை பாவித்து இந்த விவசாயத்தை செய்வார்கள், விதையை விதைப்பார்கள். அவர்கள் பெரிய அளவில அந்த அறுவடையை செய்வார்கள். அதே போலதான் நாங்கள் ஆவிக்குரிய அறுவடையை இன்னைக்கு இந்த நித்திய ஒளிய சங்கமம் ரூடாக எல்லா தேசங்களிலேயும் விதைக்கிறோம். தேவன் அந்த அறுவடையின் பலனை எங்களுக்கு பரலோகத்துல தருகிறவராக இருக்கிறார்.
இப்படியான எங்களுடைய தேவனை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். மேலானவைகள் பாருங்கள், வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பந்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், அந்த அப்பத்தை பாருங்க நாங்கள் 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 உட்கொள்கிறோம். இது பாருங்கள், மன்னாவை உட்கொண்டார்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த மன்னாவை உட்கொண்டவர்கள் இறந்து போனார்கள். இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டில் வாழுகிற நானும் நீங்களும் அவருடைய அவருடைய சரீரத்தை சரீரத்தை உட்கொள்கிறோம். அவருடைய இரத்தத்தை அவருடைய சரீரத்தை உட்கொண்டு இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். இதை நாங்கள் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் எங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்தார்கள். அந்த மன்னாவை புசித்து நாங்கள் அவருடைய அப்பத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிற எங்களுக்கு அந்த பரம கானான் தேசத்தில நித்தியமாக வாழுகிற அந்த கானான் தேசத்தை அவர் எங்களுக்கு தருகிறார். ஆதலால் நாங்கள் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இருந்து பார்க்கும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிலிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். எங்களுடைய தேவன் பரலோகத்திலே இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார். அவருக்கு பக்கத்துல வலது பக்கத்துல இயேசு கிறிஸ்து இருந்து எங்களுக்காக இன்றைக்கு பரிந்து பேசுகிறார். தேவன் எங்களை பார்க்கும் பொழுது எங்களை நீதிமானாக பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டு எங்களை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். நாங்கள் பாவத்துக்கு மரித்து விட்டோம். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. பாருங்கள், எங்களுடைய ஜீவன் நாங்கள் அபிஷேகம் பெற்ற பொழுது, இயேசுக்கு நாங்கள் மறுபடியும் பிறந்த பொழுது தாயின் வயிற்றில சரீர பிரகாரமாக பிறக்கிறோம். இந்த உலகத்தில் ஆதாம் ஏவாளின் பாவ சந்ததியாகிய நாங்கள் சரீர பிரகாரமாக ஒரு தாயின் வயிற்றில் பிறக்கிறோம். ஆனால் இயேசு எங்களுக்கு வந்து பிறந்த பொழுது ஆவியினால நாங்கள் பிறந்த பொழுது, அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று ஆவியினால மறுபடியும் பிறக்கிறீர்கள். பாருங்கள், நிக்கதேமுவுக்கு இயேசு வெளிப்படுத்துகிறார். நிக்கதேமு பரிசேயனாக இருந்தும் எப்படி நான் மீண்டும் மனுஷ பிரகாரமானதான் நிக்கதேமு திங்க் பண்ணுகிறார், நான் திரும்பவும் தாயின் வயிற்றில போய் பிறப்பதா என்று கேட்கிறார். பாருங்கள், மாம்சத்துல நாங்கள் தாயின் வயிற்றுல பிறக்கிறோம், ஆவியில பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடியும் பிறக்கிறோம். born again கிறிஸ்டியன். இந்த கிறிஸ்டியன் தான் பரலோக பிரஜைகளாக அவருடைய ஜீவ புத்தகத்தில் எங்களுடைய பெயர் எழுதப்பட்டு அவருக்கு பிரியமாக நாங்கள் அவருடைய வார்த்தையில வாழுகிறோம். வார்த்தை எங்களுக்கு வாழ்வளிக்கிற வார்த்தைகளாக, எங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய ஜீவன் நாங்கள் மூன்றாவது வசனத்துல கொலோசியர்ல, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. தேவனுக்குள்ள மறைந்திருக்க அவர் மீண்டுமாக எங்களை அழைத்து செல்ல வரும் பொழுது, நாங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல கிறிஸ்துவுக்குள்ள நித்திரை அடையும் பொழுது முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இப்படியாக நாமும் உயிரோடு இருக்கு, நாமும் எடுத்துக் கொள்ளப்பட்டு எப்பொழுதும் அந்த தேவனோடு அந்த வாழுகிற வாழ்வு. இந்த உலகத்திலே 1000 வருடம் வாழ முடியும், அதன் பின்பு நித்தியமாக தேவனோடு வாழுகிற வாழ்வு. இந்த வாழ்வை மதங்களை நம்பி நீங்கள் ஏமாந்து போய்விடாதீர்கள். ஒன்றான மெய்த்தேவனிடத்துல வரும் பொழுதுதான், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்வு இமைக்கு பின்பு மறுமையில நமது குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இப்படியாக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இயேசு மீண்டுமாக வந்து எங்களை அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இதற்காக நாங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாருங்கள், எங்களுடைய இயேசு எவ்வளவு இரக்கம் உள்ளவர், தேவன் அன்புள்ளவர்.
இந்த பாருங்கள், ஒரு மனிதன் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் விடுவானாக இருந்தால், பாருங்கள், பிசாசை நம்பி, பாவத்தை நம்பி, மதத்தை நம்பி, அந்த இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறியாது போவானாக இருந்தால், அவனுடைய வாழ்வு பிசாசு கொடுக்கப்பட்ட இது இடமாகிய நரகத்தில வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வில ஒரு மனிதன் கூட வாழக்கூடாது என்ற இரக்கம் உள்ளவர் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், அவர் படைக்கும் பொழுது ஆதியாகமம் 1 26 27வது வசனத்தில தேவன் தம்முடைய சாயலாக அவர் ரூபத்தின் படியும் மனிதனை படைத்தார். தேவ சாயலாக நாங்க படைக்கப்பட்டவர்கள். பாருங்கள், பிசாசு எங்களை பார்க்கும் பொழுது ஏஞ்சல்ஸாக இருந்து விழுந்து போன தூதர்கள் தேவனை பகையாக பார்க்கிறார்கள். நாங்களும் தேவனுடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டவர்கள். எங்களையும் அவன் பிசாசு பார்க்கும் பொழுது எங்களையும் நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். இதற்காகத்தான் நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்க இயேசு எங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை தந்து, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவார். நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது, பாவ கயிறுகளினால உங்களை கட்டி வாசற்படியில படுத்து கொள்ளுகிறவனாக இருக்கிறான். உங்களுடைய அடிக்ஷன், உங்களுடைய ஒவ்வொரு அடிக்ஷன்லையும் அவன் நுழைந்து விடுவான். பாருங்கள், ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலேயும் பொல்லாத ஆவிகள் செயற்படுகிறது. வைச்சார ஆவிகள், வீசித்திர ஆவிகள், கொலைவரி ஆவிகள், இந்த பாருங்க, பிசாசினுடைய திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, அநியாயம் செய்வது, பொய் பேசுவது, பொய்யின் ஆவிகள், இப்படியான பிசாசு ஊறிப்பட்ட தவறான ஆவிகளை உடையவனாக எந்த மனிதன் இந்த பாவத்துக்கு இடம் கொடுக்கிறானோ அந்த மனிதனிடத்துல பிசாசு போய் 24 மணி நேரம் அவன் வேலை செய்து அவனை நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். அடிமைப்படுத்தி விடுவான். பாவத்துக்கூடாக, சாபத்துக்கூடாக, கொலைகளுக்கூடாக. முதலாவது கொலையே காயின் ஆவியில கொல்லுகிறான். பிசாசை அவர்கள் நம்பினதன் நிமித்தம் முதற் கொலை காயின் ஆவியிலை கொள்ளுகிறார். இன்றை வரைக்கும் இந்த கொலை நீடித்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், தேவன் இந்த உலகத்தை படைத்து மனிதர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்து மனிதனை ஆசீர்வதித்து இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைப்பு இந்த வேதாகமத்துல மட்டும்தான் தெளிவான மெய்யான புத்தகமா இருக்கிறது. எந்த ஒரு மதங்களில கூட இந்த தெளிவான கருத்துக்கள் இல்லை. மெய்யான தேவன் இல்லை, இன்னை விட வேறு தேவன் இல்லை என்று சொல்லுகிறார். காற்றை சிருஷ்டித்த தேவன், இப்படியாக எங்களுக்கு இன்றைக்கு சுவாசத்தை தந்த தேவன், இப்படியான மெய்யான தேவன் தான். மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன், வானத்தை திறந்து பாருங்கள், மழை சூரியனை படைத்தவர், சந்திரனை படைத்தவர், இப்படியான தேவன் தான் இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தேவன். இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்துல நீங்கள் அவரை, அந்த ஒன்றான மெய்த்தேவனை இயேசு கிறிஸ்து கூடாக அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இயேசு அன்புள்ளவராக ஒரு கட்டளை இன்னைக்கு நித்திய வழி சங்கம் ரேடியோ செய்து கொண்டிருக்கிற கட்டளை இதுதான் எங்களுடைய ஒவ்வொருவருடைய கட்டளைகளாக இருக்கிறது. மார்க் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல அவர்களை நோக்கி இயேசு பாருங்கள், இந்த சீடர்களுக்கு, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். பாருங்கள், லெஸ்லி பிரதர் செய்கிற இந்த ஊழியத்தை கூடாக இந்த வார்த்தைகள் உலகமெங்கும் போய் அந்த மக்களை ரட்சிக்கிறது. இது தேவனுடைய வார்த்தைகள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது. பாருங்கள், இந்த உலகத்தில் எல்லாம் ஒழிந்து போகிறதாக இருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. வார்த்தை தான் தேவன். அந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழும் பொழுது நாங்களும் அழியாத சரீரத்தை எங்களுக்கு தந்து, இந்த அழிகிற உதட்டு மண்ணுக்கு போறது அழியாத சரீரத்தை அவர்களுடைய ஆத்மாவுக்கு தந்து எங்களுடைய ஆத்மாவை அவரோடு நித்தியமாக வாழுகிற வாழ்வு, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத வாழ்வு, இப்படியாக ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். பாருங்கள், இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஒரு பெந்தெகோஸ்தே சபையில போய் நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவரை இலகுவாக பெற்றுக்கொள்ள, அவங்களுக்கு அருகாமையில் உள்ள இந்த பெந்தெகோஸ்தே சபைகளிலேயும் போய் நீங்கள் விசாரித்து, இங்கு பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா,
எல்லா பெந்த சபைகளிலேயும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறவராக இருக்கிறார். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். பாருங்கள், 2வது முறையாக இயேசு வரும் பொழுது விசுவாசம் உள்ளவன் ரட்சிக்கப்படுவான். எனக்கு மதம் தான் வேண்டும், எனக்கு பிசாசு தான் வேண்டும், நன்மை வேண்டாம் தீமை வேண்டும் என்று பிசாசு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி அவனை நீங்கள் பின்பற்றும் பொழுது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். பாருங்கள், நாங்கள் எரேமியா 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இந்த மதங்கள் எல்லாம் ஒரு நாள் தண்டிக்கப்படுகிற நாளாக இருக்கிறது. அந்த நாளிலே பாருங்கள், அவர்கள் இந்த தேவர்கள் எல்லாம் தேவன், இந்த மெய்யான தேவன் தேவர்களை தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவர்களுக்கு கீழே இருக்கிற மனிதர்களும், அடிமைப்பட்ட மனிதர்களும் அவர்களோடு சேர்ந்து தண்டிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். இது ஒரு நாள் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதற்காக நீங்கள் அவருடைய இந்த கிருபையின் காலத்தில இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றிக்கொண்டு விட வேண்டும். பாருங்கள், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன இயேசு நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசையை பேசுவார்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசு நாமம். பாருங்க, நாங்கள் ஜெபிக்க தெரியாதவர்கள் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று முதல் சொல்லி, பின்பு நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை தோத்திரத்தோடு சொல்லி, இறுதியில எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில, நீங்கள் அற்புத நாமத்தில, வல்லமை உள்ள நாமத்தில, ரத்தம் சிந்தியங்களை மீட்டு கொண்ட நாமத்தில நீங்கள் இப்படியாக இயேசு நாமத்தில ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் பரலோகத்துக்கு எட்டுகிறது. பாருங்கள், அவர் உங்களுடைய ஜெபம் உங்களுக்கு அதை பதிலை தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், அரை கதவை பூட்டி விட்டு நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களை, துன்பங்களை, மற்றவர்களுக்காக, மற்ற வறுமை உள்ளவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் தொடப்படுகிறார்கள். இப்படியாக தேவன் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். வெளியரங்கமாக அவர் செய்கிற அற்புதம் வெளியரங்கமாக இருக்கு. நீங்கள் ஒரு நோயாளிக்கு ஜெபிக்கிறீர்கள், உணர்வு பூர்வமாக அவருடைய வார்த்தைகளை சொல்லி ஜபிக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமாக ஜபிக்கும் பொழுது அந்த இடத்துல தேவன் அற்புதத்தை செய்து அவருடைய நாம மகிமைக்காக நாங்கள் அதை செய்ய வேண்டும். பாருங்கள், அற்புதம் செய்கிறவர் தேவன். நாங்கள் சாதாரண அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக எங்களை தாழ்மைப்படுத்தி ஜபிக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இப்படியாக நாங்கள் அந்த சீடர்கள் பார்க்க 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில அவர்கள் புறப்பட்டு போய் எங்க பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். வசனம் பாருங்கள், மாறிய முறைந்த மழையும் விதைக்கிறவனுக்கு விதியையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து அது வெறுமையாக திரும்பி வராது. தேவனுடைய வசனம் இந்த உலக மக்களை பாருங்கள், மழை கூடாக கனிகளை கொடுத்து இந்த உலகத்தை மனிதனுக்கு தேவையான பழங்களை, உணவு வகைகளை, தானியங்களை கொடுத்து ஆசீர்வதித்து விட்டுதான் அந்த மழை கேவனுக்கு போகிறது. அதே போல்தான் தேவனுடைய வார்த்தையும் உங்களை ஆசீர்வதித்து விட்டு உங்களுடைய நோய்களை குணமாக்கி உங்களுக்கு நல்ல நன்மையான ஈவுகளை, பரிவரணங்களை தந்து விட்டுதான் மீண்டும் அந்த வசனம் தேவனிடத்துல திரும்புகிறது. அவர்கள் இப்படித்தான் மழை எப்படி இந்த உலகத்தை ஆசீர்வதித்து விட்டு திரும்புவது போல, அதே போல இந்த விஞ்ஞான விளக்கத்துக்கூடாக அவருடைய வார்த்தை ஒரு பொழுதும் வறுமையாக திரும்பாது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் நீதியாக நேர்மையாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். பாருங்கள், எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தாளந்துகளை தந்திருக்கிறார். இப்படியாக 10 தாளந்தை கொடுத்தவர் தாளந்துகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பாருங்கள், தேவனுடைய
இப்போ ஒரு பொருள் ஒரு பணத்தை அவர் 10 ராத்தலை தந்து விட்டால் நாங்கள் 10 ராத்தல் இதை சம்பாதிக்கிறோம் உலக பிரகாரமாக. அதே போல நாங்கள் ஆவிக்குரிய விதமாக தேவன் எங்களுக்கு வார்த்தைகளை தந்திருக்கிறார், பாடுகிற இதை தந்திருக்கிறார். இப்படியாக ஒரு டேலண்டை ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். அந்த டேலண்டை நாங்கள் தேவனுடைய மகிமைக்காக அவரை உயர்த்துவதற்காக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் அதை பயன்படுத்தாது விட்டால் பாருங்கள், உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு தாளந்தை நீங்கள் அதை அதிகரிக்காவிட்டால், தேவனை பற்றிய ஒரு கடின இருதயம் இருந்தால் பாருங்கள், அந்த ஒரு தாளந்தை கூட எடுத்து விடுவார். பாருங்கள், தேவன் தந்த டேலண்டை நீங்கள் பாடுகிறவராக இருக்கலாம். தேவனுடைய மகிமைக்காக நான் அவருடைய அபிஷேகத்தோடு பாடப் போகிறேன், அபிஷேகத்தோடு அவரை நான் மகிமைப்படுத்த போகிறேன், மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல போகிறேன். அவர் இப்படியாக தேவனுடைய மகிமைக்காக தேவன் தந்த எல்லாருக்கும் ஒரு டேலண்டை தந்திருக்கிறார். ஒவ்வொரு விதமான ஞானத்தை, புத்தியை, அறிவை பாருங்கள், வீணை வாசிக்கிறது, பாட்டு பாடுவது, இப்படியாக அந்த டேலண்ட்களை தேவனுடைய மகிமைக்காக பயன்படுத்துகிறதை தேவன் விரும்புகிறார். இப்படியான தேவன் எங்களை இப்படி நாங்கள் அவருடைய டேலண்டை பாவிக்கும் பொழுது எங்களுடைய டேலண்டை கூட்டி தருகிறவராக இருக்கிறார். ஞானத்தை தந்து, புத்தியை தந்து, அறிவை தந்து அவர் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த ஊழியத்தை செய்யும் பொழுதும் பாருங்கள், 1 தீமோத்தேயு 6:5 வசனத்துல கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் புறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. சிலர் இந்த ஊழியத்தை ஆதாய தொழிலாக செய்வார்கள். பாருங்கள், நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோ யாரிடம் பணம் பண்ணுவதில்லை, தேவனுக்காக இந்த ஊழியம் செய்யப்படுகிறது. பாருங்கள், இப்படியாக ஆதாய தொழிலாக நாங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடாது. தேவன் எங்களுடைய தேவைகளை தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், அவருடைய வசனத்தில நாங்கள் எங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். துன்மார்க்கர் வழியில் நில்லாமலும், பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். பாருங்கள், 1 தீமோத்தேயு 6:7 வசனத்திலே உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். போதும் என்கிற மனதோடு என்னுடைய உணவு தேவையை, உடை தேவையை, இருப்பிட தேவையை என்னுடைய தேவன் சந்திக்கிறார். கிறிஸ்தவ நாடுகளை ஆசீர்வதித்திருக்கிறார் எங்களை வாழ வைப்பதற்காக. பாருங்க, இலங்கையில இருந்து எங்களை இந்த கிறிஸ்தவ நாடுகளுக்கு கொண்டாந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். இப்படியான நல்ல தேவன். பாருங்கள், மனைவிகளுக்கு அவர் கற்றுத் தருகிறார். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். பாருங்கள், இந்த இப்படியாக அவர்கள் பெண்கள் கணவனுடைய நடக்கையில தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது, தேவனுடைய அன்பை பெற்று கணவரில் அன்பை வைத்து வாழும் பொழுது அவர்கள் கணவர்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். பாருங்கள், நாங்கள் 1 பேதுரு 5:2 வசனத்திலேயும் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சமான ஆதாயத்துக்கு அல்ல உற்சாக மனதோடு தேவனுடைய மந்தையை நாங்கள் உற்சாக மனதோடு எங்களுடைய பண நோக்கத்தோடு அல்ல, தேவனுக்கு பிரியமான தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் மந்தைகளை நடக்கும் பொழுது தேவன் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பிலிப்பியர் 2:9 வசனத்திலேயும், பிலிப்பியர் 2
பிலிப்பியர் 3:9 நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்திலிருந்து வருகிற சுய நீதியை உடையவனாகிடாமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் பாக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. மரித்து உயிரோடு எழும்புற வாழ்வு, அது இயேசுவை ரட்சகராக கொண்ட ஒவ்வொருவருக்கும் வாழ்வு. இப்படியான ஒரு வாழ்வுக்காக, அவருக்காக, இயேசுவுக்காக பாருங்க. அடுத்த வசனத்துல பிலிப்பியர் 3:11 அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அவரோடு கூட வாழுகிற வாழ்விற்காக நான் எல்லாவற்றையும் வெறுத்து விட்டேன். இப்படியாக நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் பிலிப்பியர்ல பார்க்கும் பொழுது 3:13 சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம பந்தய பொருளுக்காக அவரை நோக்கி ஓடுகிறேன். அவர் அழைத்த அழைப்பு ஒவ்வொருவருக்கும் அவருடைய நினைவுகளுக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கும் பொழுது, அவருடைய வழிகளுக்கு நாங்கள் எங்களுடைய வழிகளை விட்டு கொடுக்கும் பொழுது, எங்களுடைய செல்ஃபை விட்டு கொடுக்கும் பொழுது, நீர் என்னை நடத்தி நான் சரண்டர் பண்ணுகிறேன், என்னுடைய எல்லாவற்றையும் சரண்டப்படுகிறேன், நான் உம்முடைய சொத்து, நீர் என்னை வனையும், நீர் என்னை நடத்தும். அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கடைசி காலத்துல திரும்ப வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கான இலக்கை நோக்கி தொடருகிறேன். இப்படியாக அவருக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் பரலோகத்துல அவர் எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஜீவ கிரீடத்தை தந்தவருக்கு உண்மையோடு முத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை தந்து அவர் அந்த நித்திய வாழ்வை எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய நாமத்தை பாருங்கள், அவருடைய நாமத்தை நாங்கள் சொல்ல சொல்ல எங்களுடைய வாழ்வு வளமாகிறது. ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. பாருங்கள், நீங்க என்னத்தை கொடுத்தாலும் அவர் அந்த பொருட்களில விருப்பம் உடையவர் அல்ல. இந்த உலகத்தின் சொந்தக்காரர் அவர். உங்களிடத்தில் அவர் பணத்தை கேட்க இல்லை, பொருளை கேட்க இல்லை. உங்களுடைய ஆத்மா அந்த நரகத்துக்கு போகக்கூடாது. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது இணையாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது இணையாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா,
என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. பாலென்பேன் தேனென்பேன் விட்டாது அமுதென்பேன் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் நாமம் என்னவென்பேன். நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. முதலென்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஓர் வடிவென்பேன் முன்னவர் நீரே என்பேன். மொழியென்பேன் மொழியென்பேன் வற்றாத ஊற்றென்பேன் நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல என்னுள்ள இன்பம் பெருகுதையா. ஆண்டவரே, உம்மிடத்துல உண்மை நாங்கள் நேசிக்க நேசிக்க தேனிலும் மேலான நாமம் உம்முடைய நாமம். உம்முடைய நாமத்தை சொல்ல சொல்ல எங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறேன், சமாதானத்தை தருகிறேன். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை இந்த நேரத்துல ஊற்றும்படியாக ஒவ்வொருவருக்காக நான் ஜபிக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்தர் 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 பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். கேடு மீன்களுக்கு சேரா மீன்களுக்கு மத்தியில வாசம் செய்கிற தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியினால இந்த நேரத்தில் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா. பொல்லாதவர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றோர்கள் இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்து இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளை, அந்த மெய்த்தவருடைய பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பும். கணக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பளவு போதாது, நீச்சல் ஆழத்தில் நம்முடைய அபிஷேகம் உள்ள கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் நிரப்பப்படுவார்களாக. பாவங்கள் சாபங்கள் அகன்று உம்முடைய அபிஷேகத்தினால உம்முடைய நீர் பரிசுத்தர் 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 என்று கேலி மீன்களும் சேரா மீன்களும் உம்மை போற்றி கொண்டிருக்கிற அந்த இடத்தில இருந்து வருகிற பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பி எங்களை பரவசப்படுத்துவீராக. ஜீசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும். இன்மைக்கு பின்பு உம்மோடு கூட எங்களை பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் தொழுது கொண்டு பரிசுத்த தேவனோடு வாழுகிற வாழ்வை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. தீமைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. We rebuke, resist all the devil power in the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus. மதத்தில் உள்ள ஆவிகள், பாவ ஆவிகள், அடிக்ஷனின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. பரிசுத்த ஆவியானவர் இந்த பொல்லாத பாவ சாப ஆவிகளை விட நீர் பெரியவராக இருக்கிறேன். உலகத்தில் உள்ள ஆவியிலும் பார்க்க எங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். ஒவ்வொருவரை நிரப்புவதற்காக நன்றி, ஒவ்வொருவரோடு விடைப்பட்டதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய வருகை வரையும் எங்களை வழிநடத்தும். இந்த சங்கம நித்திய வெளிச்ச ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தார், இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், மகேந்திரன் ஐயா, ரஞ்சினி, சுபா இளங்கோ, இப்படியாக சிஸ்டர், ஒவ்வொரு ஊழியம் செய்கிறவரை ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதித்து உமக்காக நாங்கள் இந்த கடைசி காலத்தில உத்தமத்தோடு உண்மையோடு பரிசுத்தத்தோடு மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆதாயத்தோடு நாங்கள் ஓட கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.